ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க கேட்டுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவு கிச்சாப் செய்ய போகிறோம். தவு கிச்சாப்புக்கு என்னென்னு போடணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி எப்போவுமே ரொம்ப பயப்பட முடியாது. இஞ்சி போடுது பாருங்க எவ்வளோ இஞ்சி போடுறோம் பார்த்தீங்களா. இது வந்து இந்த மாதிரி ரெண்டு இஞ்சி இவ்வளோ பெருசுக்கு 2 இஞ்சி எடுத்து வெட்டிட்டேன். ஃப்ரெண்ட், இஞ்சி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பட்டை மிளகா பார்த்தீங்கன்னா நான் நிறைய எடுத்துருக்கேன். தவு நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 தவு அளவுக்கு வச்சுருக்கேன். தவு 4 வெட்டிடுங்க, பொரிச்சிக்கோங்க லைட்டாக. இது 30 தவுக்குள்ள அளவு. ஃப்ரெண்ட், மிளகா சாந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் காளானை வந்து மதியம் சொன்ன 7 டீன் காளான், ஒரு காளானை 4 நறுக்கியிருக்கேன். 7 டீன் காளான். அது தண்ணி வேண்டாம், அந்த காளானோட தண்ணி வேண்டாம். காளான் மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை நான் ரொம்ப ஜாமான் போட மாட்டேன், பூண்டு போட மாட்டேன். நீங்கள் போட்டுதானா போட்டுக்கலாம். வெறும் இஞ்சி வெங்காயம் பட்டை மிளகா கிச்சா பார்த்தீங்கன்னா நான் இந்த கரண்டியில் 4 கரண்டி எடுத்துருக்கேன். ஏன்னா தவு நிறையா இருக்கனால. ஸோ நீங்கள் குறைச்சி மொதல் ஊற்றிக்கிங்க. அப்புறம் 10 கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 4 கரண்டியில் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம், கிச்சாப்பு அப்புறம் கசக்கும். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்கன்னா ஆல்ரெடி கட்டி கிச்சாப்பில் உப்பு இருக்கும். நான் இந்த கரண்டியில் 1/2 கரண்டி உப்பு போடுறேன். ஒரு நல்ல கிளறிடுங்க. என்னடா அவ்வளோ கிச்சாப் நினைக்காதீங்க, கிச்சாப் கூட விட்டுங்க. ஆனால் ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, கசக்கும். இப்போ நம்ம வந்து தவை போடுற வேலை தான். ரொம்ப ஈஸியான சமையல். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். கிச்சாப் கரெக்டாக இருக்கு பாருங்க. நான் 4 கரண்டி கிச்சாப் சொன்னேன். இது வந்து 30 தவு. நீங்கள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக செஞ்சுக்குங்க, கொஞ்சமாக எடுத்துக்குவீங்க. அப்போ நீங்கள் கிச்சாப் பார்த்துக்குங்களேன். பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிருக்கீங்க. நான் கொஞ்சோண்டு உப்பு தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இறக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டியிருக்கேன். இது நல்லா ருசியாக இருக்கும். கிச்சப் வந்து ரெடி, தவு கிச்சப் ரெடி. நான் வந்து மல்லித்தாள் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் நிறையா போடுவேன் எப்போதும். நான் என்ன கிச்சப் ருசி அதுதான். ஓகே ஃப்ரெண்ட், நல்லா அப்படி போட்டுட்டு 2 கிளறி 2 கிண்டி நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப உரப்பு இல்லை. இது டெய்லி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற தவு நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட், தவு கிச்சப் ரெடி. நன்றி. ரெஸ்டோரண்ட் ராஜேஷ் இப்போ